இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்லை இல்லை, அப்பா அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஏன்பா வர போகிறாரு? நீங்கள் எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேட்குறாரு. மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா. ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் காட்டிட்டு நிற்கிறாங்க, இவன் தான் அந்த சாரு, அவன் தான் அந்த சாருன்னு. உண்மையான சார் யாரு தெரியல. இப்போ இது ஒரு சாரு. என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டால் 4 வருஷம் ஆச்சு அது செத்து. எழுந்து உடன் பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனால் பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம். இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இதை வந்து எந்த கொம்பனாலையும் சும்மா அப்படி கூட தள்ள முடியாது. ஆட்ட வேணாம், அசைக்க வேணாம், சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிற்போம், கும்பல் கும்பலாக நிற்போம். கும்பல் கும்பலாக நின்று உங்களை கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். நான் மூஞ்சி பார்த்தா தெரியும் விவசாயப்பாடி. உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும் விவசாயப்பாடி தேவைக்குன்னு. உன் மூஞ்சி தெரியாது. என்னது? அண்ணாவின் இதயக்கனி, புரட்சி தலைவர், தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எஸ்ஐஆர் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான், எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்தண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே, தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம். இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? கேக்குதா? ஒரு பாட்டு ஒன்று சொல்றேன். மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி. எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா. ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் காட்டிட்டு நிற்கிறாங்க, இவன் தான் அந்த சாரு, அவன் தான் அந்த சாருன்னு. உண்மையான சார் யாரு தெரியல. இப்போ இது ஒரு சாரு. இந்த சாரை இவங்க என்ன போட்டு குழப்பினாலும் நாங்கள் தயாராயிட்டோம்.
எப்படின்னா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. சாரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்லை, எவன் செத்து போயிட்டான், எவன் காலி ஆயிட்டான், எவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்கம். ஓ இன்னும் பண்ண முடியாது, நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீனை பிடிக்கணும்னு நினைக்கிற, ஒன்றுமே கிடைக்காது, அடி சேரு கூட கிடைக்காது. ஜலிச்சு எடுத்துருவோம், நாங்கள் ஜலிச்சு எடுத்துருவோம். திருடாதே வாக்கை, திருடாதே திருடாதே வாக்கை, திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாம தான் ராஜா தீராஜா. கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, அதில் நின்றுக்கிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், புச்சி புச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது, இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு, நான் இப்படி தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னார், ஒடியாந்தார் பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டால் 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனால் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக ஓட்டு போட்டு என்னை பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்கே போய் சொல்கிறது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோடு இணைத்துடுமா? சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லின்னு வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனால் பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம். அந்த உடன்பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது? அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. நான் இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்லை அப்பா அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஏன்பா வர போகிறாரு? நீங்கள் எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலைன்னு தான் கேட்குறாரு. உங்களை தப்பாக ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யலை, ஏன் செய்யுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? புரிஞ்சு தானே ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், என்ன வேணா குழப்பட்டோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படா மாற்றி போடுவோம், எப்படா போய் விடியும், உசுன்னு மூச்சு விடுவோம், சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்து நிற்குது. எங்கள் அம்மா, பெரியம்மா, ஆயா, தாத்தா, பாட்டி எல்லாம் காத்து நிற்குது. அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துன்னு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இது யார் படை? இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இதை வந்து எந்த கொம்பனாலையும் சும்மா அப்படி கூட தள்ள முடியாது. ஆட்ட வேணாம், அசைக்க வேணாம், சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிற்போம், கும்பல் கும்பலாக நிற்போம்.
கும்பல் கும்பலாக நின்று உங்களை கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். அதுதான் உண்மை. இப்போ தான் சூரகம் சம்மாரம் முடிஞ்சிச்சு. அடுத்து எனக்கு ஒரு கீதையில் ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் வருது. அண்ணன் அடிமொழி கொடுத்தா சொல்லிடுறேன். நல்ல விஷயம் தானே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. இது என்ன கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி தாடுகின்றதோ அங்கே யுகமிகமாக அந்த அக்கிரமக்காரர்கள் அழிக்க, அதர்மத்தை அழிக்க, நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன். இப்போ அதான் நடந்துனுக்குது. இந்த காலத்து கிருஷ்ண பரமாத்மா என் தளபதி தான், என் தளபதி தான். அதுதான். அதனால் மக்களே விழிப்பாக இருங்க. இந்த எஸ்ஆர் பற்றியா கவலையே படாதீங்கம்மா. விழிப்பாக இருங்க. செத்து பந்தெல்லாம் பிடிச்சி இழுங்க, காலி பந்தெல்லாம் பிடிச்சி வர அமுக்குங்க. ஓட்டு நம்ம பிஎல்ஓ இருக்காங்கல்ல, நம்ம பகுதியிலே போட்டுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் விழிப்பாக இருங்க. தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். நைட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய். நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா? இதுதான் முக்கியமான டியூட்டி. தளபதியை செஞ்சார்ஜு கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி. இதில் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும். ஒரு திருட்டு ஓட்டு, செத்து போன ஓட்டெல்லாம் ஊழலன்ற ரெக்கார்டை நாம் ஏற்படுத்தணும். ரெண்டாவது, சில பகுதிகளன்னா பிஎல்ஓக்கு தாவேக்கனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப்பு கிடையாது. நான் கூட போனேன், வீடு கூட போய் கதவு தட்டினேன். இந்த மாதிரி ரீடிங் எடுக்கிற மாதிரி கதவு தட்டினேம்மா. தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க, போய் ஓட்டு செக் பண்ணிங்க. நீங்கள் யார்? நீங்கள் போங்க. என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுககாரு. அவர் பொதுமக்களாக இருந்தால் நான் விட்டுருப்பேன். அவரே திமுககாரு. நான் என்ன போய் சொல்கிறது? நீ முதல்ல போனேன். நீ முதல்ல போ, நான் போகிறேன். என் மூஞ்சி பார்த்தா தெரியும். விவசாயப்படி உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும். விவசாயப்படி தேவைக்குன்னு உன் மூஞ்சி தெரியாது. என்னது மக்களுடைய இது? நான் ஃபேஸ் வேல்யூ தான். அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர், தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி, தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. அதனால நம்ம எந்த கவலையும் பட வேணாம். வெற்றி நமது, நாளை நமது. தளபதி தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.